நியூபார்ன் பேபி கேர்ல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் பத்தி ரேட்டிங் பண்ணிடலாமா மேம்? கண்டிப்பா பண்ணி ஆகணும். குழந்தை பிறந்தோடனே சக்கரை தண்ணி இல்ல தேன் வைக்கிறது பத்தி கண்டிப்பா கொடுக்க கூடாது. சக்கரை தண்ணி தேன் வச்சா இது இன்ஃபெக்ஷன் ஆகி குடல்ல பிரச்சனை ஆகி பேபிக்கு ப்ராப்ளம் வரலாம். அதனால இதை நம்ம கண்டிப்பா செய்யக்கூடாது. 0 out of 10. பேபி அழுகும் போது ஷேக் பண்றது, சும்மாவே பேபி எல்லாத்துக்குமே அழுதுதான் நம்மளுக்கு தெரியப்படுத்தும். அதுக்கு ஒரு பயந்துக்கிட்டு உரம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி உருட்டி பண்றதெல்லாம் இன்னும் பேபிக்கு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும். அதை கண்டிப்பா பண்ணக்கூடாது. 0 out of 10. பவுடர் ஆன் ஃபேஸ் ரொம்ப வச்சு அடிச்சோம்னாக்க அது மூக்கு வழியா இல்ல வாய் வழியெல்லாம் நுரையீரலுக்கு போய் அது ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. தேவைப்பட்டா நம்ம கையில தடவிட்டு வேணா ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். 3 out of 10. மாய்ஸ்சரைசர் ஃபார் பேபி கண்டிப்பா போடலாம். அது ரொம்ப மூக்குல வாயில எல்லாம் போற அளவுக்கு இல்லாம கை காலில் மட்டும் நம்ம மாய்ஸ்சரைசர் லோஷன் தடவி. 8 out of 10. ஏசி ஃபார் பேபி, ஏசி கண்டிப்பா போடலாம். நம்ம நிறைய ஸ்விங் இருக்கக்கூடாது. அதாவது நிறைய ஃப்ளக்சுவேஷன் இல்லாம ஒரே டெம்பரேச்சர்ல வச்சுக்கிட்டோம்னா பேபிக்கு நல்லது. இதுக்கு 10 out of 10. ஆயில் மசாஜ், ஆயில் மசாஜ்னா பழைய காலத்துல ஆயில் பாத் கொடுக்குற மாதிரி நம்ம எண்ணெயை ஃபுல்லா தடவி மூக்குல வாயில எல்லாம் எண்ணெய் போட்டு பண்ணக்கூடாது. தேவைப்பட்டா ஆயில் மாய்ஸ்சரைசருக்காக வேண்டி நம்ம தடவிக்கிட்டோம் உடம்புல மட்டும்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். இது 3 out of 10.